ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதாஸ் டைரி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் கிராமத்து ஸ்டைல் கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராப் மசாலா வின்டர் டைமில் கோல்டு இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 பெரிய நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வறுத்தரைச்ச மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு, கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகக்கூடாது, ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா வறுபட்டு ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் உரிச்சு வச்ச 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேங்க. இதோட 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கான உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி முஷியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் தேங்காவை வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாங்க. இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நண்டை குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து சூடு பண்ணிக்கிறேங்க. பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துடுறேங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கப்பு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. எப்பயுமே நண்டு டிஷ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நண்டு சூடுங்கிறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் அரைச்ச ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேங்க கலருக்காக. இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1லேருந்து 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே மசாலா பேஸ்ட்டு வதக்கும் போதும் உப்பு சேர்த்து தான் வதக்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் வெங்காயத்தை இப்போ வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் நான் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தீ ஜாஸ்தியாக வச்சு கொதிக்க வைக்காதீங்க, அப்புறம் மசாலா போய் அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துட்டு நண்டு நல்லா கிரேவியில் மூழ்கிற அளவுக்கு அமுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். நண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நண்டை நல்லா திருப்பி விட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நண்டு ஆட் பண்ணி டோட்டலாக 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிரும் கிரேவி. அதனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பரான கிராப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ், இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்புறம் என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.